இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார். கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும் போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்போதுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வருமானத்தை நோக்கிதான் இவர்களினுடைய சிந்தனைகள் அப்படின்றது இருக்கும். ஒரு மடங்கு வருமானத்தை 2 மடங்காக ஆக்குறது எப்படி, எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா இவர்களுக்கு அதிகப்படியான எதிர்காலத்துல லாபம் இருக்கும், இப்படி அந்த வருமானங்களை சேமிச்சு வைக்கிறதுல ரொம்ப அதிக அளவு கவனம் செலுத்துபவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். அதே மாதிரி வாக்குல நேர்மை அப்படின்றது இருக்கும். இவர்களினுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரே பேச்சு ஒரே செயல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பல பேர் இவர்களுக்கு எதிராக சில இடத்துல செயல்பட்டாலும் கூட இவர்களினுடைய தன்மை மாறாமல் தன்னுடைய நேர்மைக்காக பாடுபடுபவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஆனா இவர்களினுடைய எதிரியே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களே இவர்களுடைய குடும்பமாக தான் இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக இவர்கள் எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எப்பண்டா வீழ்வாங்க, நம்ம அதை பார்த்து சிரிக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்களுக்கு மிக அதிகமாக எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நிறைய ரிஷபராசி என்பர்களினுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. இவர்களினுடைய குழந்தைகள் ரிஷபராசி என்பர்களினுடைய குழந்தைகள் தனுசு ராசியாக இருந்தது அப்படின்னா தனுசு ராசி, அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் அந்த குழந்தைகள் இந்த ராசிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த பேச்சை இவர்களினுடைய பேச்சை கேட்காத ஒரு குழந்தைகளாக தான் இருப்பாங்க. அப்படிதான் வளருவாங்க. இவர்களிடம் இருந்து தள்ளி தான் இவர்கள் அந்த குழந்தைகள் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். இதனால இந்த ரிஷபராசி என்பவர்கள் மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அந்த வாழ்நாள் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இவர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெறுகிறார். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். இதனால இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் உங்களுடைய வருமானத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட்ல ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த ப்ராஃபிட்டுக்கு அதிகப்படியாக ஆசைப்பட்டு உங்களுடைய பணத்தை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால எந்த இடத்துலயும் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை அப்படின்றது வச்சிடாதீங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா
அந்த இடம் உங்களுக்கு அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் மிகவும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் அந்த சுக்கிரன் தான். அதனால எப்போதுமே அந்த கடன் சுமையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதனால உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த சுக்கிரனாக இருக்கிறதுனால இந்த சுக்கிரனுடைய நகர்வை பொறுத்து நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் வச்சுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல பெரிய பெரிய இடத்துல நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருமானத்துல பெரிய அளவுக்கு தடைகள் இல்லாம இருந்தாலும் அந்த வருமானத்தினுடைய சேமிப்புல சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல நீங்க இந்த காலகட்டம் ஈடுபட போறீங்க. ஏன்னா நிறைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய கடனுக்கான ஒரு சொத்துக்களாக தான் இருக்குமே ஒழிய அந்த சொத்து பார்க்கும் போதே இதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு கடன் ஏற்பட்டுச்சு, இதனாலதான் இத்தனை அவமானங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியாக கடந்த 2 வருடங்களாக அந்த சொத்துக்கள் மூலமாக பெரிய அளவுக்கு மன திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இதனால இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால அந்த சொத்து விற்பனை அப்படின்றது மிக எளிமையாக துரிதமாக இத்தனை மாசமாக 6 மாத காலமாக அந்த சொத்து விற்கிறதுக்கு சில முயற்சிகள் செய்தும் அதுல பெரிய அளவுக்கு நமக்கு நல்லது இல்லை. இந்த மாசம் ஒருத்தவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, முடிச்சாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்து விற்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்கள் அப்படின்றது இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த நோய் தொந்தரவுகளினுடைய தீவிரம் ஏதாவது ஒரு தேவையில்லாம ஸ்கேன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கேன் மூலமாக நம்மளும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு உடம்புல ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னுக்காக நீங்க முன்னெச்சரிக்கை ஒரு சில விஷயங்களை செய்து அது இந்த காலகட்டம் ஒரு சின்னதா ஒரு நோய் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதுதான் அந்த சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி கேதுவோட சேரும் போது சில வெளிப்படையான சில மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய உடல் பலவீனங்கள், உங்களுடைய மனதளவு பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வேலையில ரொம்ப கராரா இருப்பாங்க. அதாவது வேலையில தன்னுடைய வேலை எப்போதுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், மற்றவர்கள் செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும், தான் இல்லாட்டிலும் அந்த வேலையை யார் வேணாலும் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரியாக அந்த வேலையில டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அது இவர்களுக்கு இந்த காலத்துல மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போது. உங்களுடைய வேலையில பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வருமான உயர்வு, இது எல்லாமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் போக டீச்சிங் உத்தியோகத்துல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே, பலன்கள் எல்லாமே உங்களுடைய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். காலபுருஷனுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, அதன் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்றதுதான் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இது தவிர உங்களுக்கு சுயமாக தொழில ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வேலை ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நீங்க அதனுடைய தசாபுத்தியினுடைய அமைப்பை வைத்து பார்த்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.